சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அறுபடை வீடு கொண்ட ஐயப்பனை பற்றி. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சுவாமி ஐயப்பருக்கும் 6 படை வீடுகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா பார்க்கக்கூடியது பந்தலம். சபரிமலைக்கு செல்லக்கூடிய வழியில இருக்கு பந்தலம். இங்க ஐயப்பன் மணிகண்ட பாலகனா நின்ற நிலையில தரிசனம் கொடுக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் பரசுராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2வதா குளத்துப்புழா. பாலகனா ஐயப்பன் இங்க காட்சி கொடுக்கிறாரு. 3வதா எருமேலி. இங்க எருமை முகத்தோட திரிந்த மகிஷிக்கு மேல நின்னு அவள வதம் செஞ்சாரு. இங்க இருக்கக்கூடிய ஐயப்பன் தர்ம சாஸ்தாவா காட்சி கொடுக்கிறாரு. இங்க ஐயப்ப சாமியோட தோழர் வாவர் பள்ளிவாசல், கோட்டை கருப்புசாமி கோவில்கள் எல்லாம் இருக்கு. அடுத்ததா அச்சன் கோவில். இங்க சுவாமி வன அரசனா காட்சி கொடுக்கிறாரு. ஆரியங்காவு. இங்க சாஸ்தா பூர்ண புஷ்கல தேவியரோட கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. சபரிமலை. சபரி பீடமே சபரிமலையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஐயப்பனை பற்றின இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.